ஆண்டாள் கண்ணனை மனம் புரிந்து கொள்ள வேணுங்கிற ஆசையோடே மார்கழி நோன்பு நோக்கிறாள். அதைத்தான் நோக்காமல் திருப்பாவையில் உண்டான கோகுலத்திலே ஆய்ப்பாடியில் உண்டான பஞ்சலட்சங்குடி பெண்களும் ஸ்ரீ கிருஷ்ணானுபவத்தை பெறுவதற்காக மார்கழி நோன்பு நோற்றத்தை தான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து கொண்டே அனுகாரம் பண்ணி தரிக்கப் பெறுகிறாள். அவ்வனுகாரம் அனுபவமாக அவளுடைய திருவுள்ளத்தில் குடிபுக அனுபவ பரிவாகமாக திருப்பாவை 30 பாசுரங்களையும் அனுகிரகிக்கிறாள். அதிலே 10 பாசுரங்களால் 10 பாகவத பெண் பிள்ளைகளை எழுப்புகிறாள். வேதம் வல்லார்களைக் கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்துங்கிற நம்மாழ்வாருடைய பாசுரத்தின்படி முதலில் வேதம் வல்லார்களை ஆசிரியிப்போம், பின்பு விண்ணோரை ஆசிரியிப்போம், கடைசியாய் பகவான் ஆசிரியிப்போங்கிற முறை தப்பாமல் ஆண்டாள் ஆசிரியிக்கிறாள். முறையோடு ஆசிரியித்தால் பகவத் கைங்கரியம் கிட்டும். முறையின்றி ஆசிரியித்தார்கள் இருவர். சூர்பனகை ராமன மட்டும் ஆசைப்பட்டாள், முறையற்ற ஆசை. ராவணன் சீதையை மட்டும் ஆசைப்பட்டான், முறையற்ற ஆசை. விபீஷணனோ சீதையை முன்னிட்டு கொண்டு ராமனை பற்றினபடியால் முறையான ஆசை. ஆகையாலே ராமகைங்கரியம் அவனுக்கு கிடைக்க பெற்றது. அப்போ வேதம் வல்லார்களையும் முன்னிட்டு விண்ணோரையும் முன்னிட்டு பின்பு பகவானை ஆசிரியிக்க வேண்டும். அந்த கிரமத்திலே இன்று நாம் அனுபவிக்க வேண்டிய பாசுரம் 11வது பாசுரம். அற்புதமான பாசுரம். மற்றொரு பெண்ணை அழைக்கிற பாசுரம். கற்று கரவை கணங்கள் பலகரந்து செத்தார் திரளிய சென்னு செரு செய்யும் குத்தம் ஒன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புத்தரவல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எத்துக்குறங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய் என்று கேட்கிற பாசுரம். கோவலர்தம் பொற்கொடியே என்று ஒரு பெண்ணை அழைக்கிறாள். கற்று கறவை கணங்கள் பல. திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய எண்ணிறந்த பசுமாடுகளை சொல்லுகிறாள் ஆண்டாள். கற்றுக்கறவை, கற்றுக்கறவைங்கிறது கறக்கிற போதே காலம் எப்போது இருக்க வேண்டும்? ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டியா இருந்து வளர்ந்து அதுக்கு கறக்கக்கூடிய நிலை வந்தாத்தானே கறவை. ஆனா கன்றுகளாக இருக்கும் போதே கறவை மாடாயிடுமா. அதுதான் கற்றுக்கறவை. கன்றாக இருக்கும் போதே கறவை மாடு. இல்லைன்னா இன்னொரு அர்த்தம் சாதித்தார், கன்றுகளோடே கூடின கறவை மாடு கற்றுக்கறவை. நம்ம ஊர்ல இல்லைங்கிறதுக்காக அப்படி சொல்றார் போல் இருக்கு. கற்றுக்கறவை கணங்கள் பல. கறவை ஓர் மாடல்ல, கறவை கணம். அந்த ஊர்ல இருக்கிற மாடுகளை எண்ண முடியாதுங்கிறதுக்காக கணம்னு கூட்டமா எடுத்துட்டார். சரி, ஒரு 100 கூட்டம் 50 கூட்டம்னு எண்ணுடலாமான்னா கணங்கள் பல. கணங்கூட ஒன்றல்ல, கணங்கள். கணங்களையும் எண்ணிட முடியாது, கணங்கள் பல. பகவானுக்கு எத்தனை கல்யாண குணங்கள் இருக்குமோ அத்தனை கோகுலத்திலே மாடுகன்றுகள் உண்டு. கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளறிய சென்னு செரு செய்யும். இப்ப இந்த பெண்ணனுடைய திரு தகப்பனாரை கூப்பிட்டு அவளுடைய பெண்ணே என்று இவளை அழைக்கிறாள். இப்ப முதல்ல தகப்பனாரை கொண்டாடின்னு இருக்கா ஆண்டாள். கற்றுக்கறவை கணங்கள் பலவற்றையும் எத்தனை மாடுகளா இருந்தாலும் இத்தனைய கறக்க வேண்டிருக்கேங்கிற கவலையே படாமல் முன்வைத்த கால பின் வச்சுடாமல் விடாமல் கறந்து முடிக்கிறான். தன் தர்மத்தை எப்போதும் அனுஷ்டிக்க கூடிய கோவலன். கணங்கள் பரகறந்து அவனுக்கு இருக்கிற அடுத்த பெருமையை தெரிவிக்கிறாள். செற்றார் திரளிய சென்னு செரு செய்யும். யாரெல்லாம் பகவானுக்கு விரோதிகளோ, கண்ணனுக்கு விரோதி, ஏதோ ஆபத்துங்கிறதுக்காக அந்த ஊர்ல யார் வந்தாலும் உடனே இவர் தான் வேல்கம் எடுத்துன்னு போகிறான். செற்றார்னா தனக்கு விரோதிகள் அல்லர்கள், கண்ணனுக்கு விரோதிகள். செற்றார் திரள் அழிய, அவர்களுடைய சாமர்த்தியம் எல்லாம் போகும்படிக்கு இங்கிருந்து தான் முதல்ல போடுவர். அபியாதா பிரஹர்த்தாச்சான்னு சொல்லுவார்கள். ராமனுக்கே பெருமை, விரோதி எங்க இருக்காரோ அந்த கூண்டுக்குள்ள போய் முதல் அடி இவர் தான் அடிப்பார். ஏன்னா விரோதி நம்ம தேசத்துக்கு வரணுங்கிற அளவுக்கு காத்துன்னு இருக்கக்கூடாது. அடிக்கடி மேடையில பேசுவா பாருங்க, சிங்கத்தின் குகைக்குள்ளே சென்று வாயை பிளந்தோம், அதை போல வச்சுக்க வேண்டியதுதான். அபியாதா பிரஹர்த்தாச்ச, தான் முன்னே சென்று செற்றார் திரளிய சென்று செரு செய்யும்.
குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே. குற்றம் ஒன்றில்லாதங்கிறது மூணாவது பெருமை. யுத்தத்திலே புறங்காலிடாத, புறமுதுகிடாத. யுத்தத்துக்கு போறாருன்னா புறமுதுகு காட்ட மாட்டார். அப்ப மூணு பெருமை. தன்னுடைய தர்மமாகிற பால் கரத்தலை முழுவதுமாக செய்கிறார். கண்ணனுக்கு ஆபத்து வந்தால் போரிடுவதற்கு செல்லுகிறார். போரிட்ட காலத்தே புறமுதுகு இடமாட்டார். இன்னும் மூணு பெருமைகளை சொல்லி செற்றார் திரழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடியே. இப்படிப்பட்ட கோவலனுக்கு மகளாக பிறந்தவளே, கோவலர்தம் பொற்கொடியே, பொற்கொடி போன்றவள். அப்படின்னா திருமேனி அழக வர்ணிக்கிறாள்னு அர்த்தம். சௌந்தர்ய லாவண்யங்களை இப்பாசுரத்திலே சொல்லுகிறாள். கோவலர்தம் பொற்கொடியே, புற்றர வல்குல் புனமையிலே போதராய். உன்னுடைய எடை எவ்வளவு சிறுத்திருக்கிறது தெரியுமோ? புற்று அரவு அல்குல். புற்று புற்று பாம்பு புற்று, அரவம் பாம்பு. பாம்பு புற்றுக்குள்ள நுழையச்சே ஏற்கனவே அது சுருக்கமான உடம்போட தான் இருக்கும். புற்று துவாரத்துக்குள்ள நுழையச்சே இன்னும் உடம்பு சுருக்கிண்டு உள்ள போகும் இல்லையோ, அதை போல சுருங்கின எடை படைத்தவளாம். புற்றர வல்குல் புனமையிலே, அல்குல் என்னால் இடையை குறிக்கும். புற்றர வல்குல் புனமையிலே போதராய், மயில் போன்ற அழகிய திருமேனி படைத்தவள். அப்ப இடையழகை சொன்னார். புனமையிலே என்ன திருமேனி முழுக்க இருக்கிற அழகத் தெரிவித்தார். இடுப்பு மட்டும் சொன்னது ஓர் அவயவத்தின் ஏற்றம் சொன்னது. புனமையில்னு சொன்னது திருமேனி முழுக்க அழகா இருக்கார்னு சொன்னது. இத்தால் சௌந்தர்ய லாவண்யங்களை தெரிவிக்கிறார். சௌந்தர்யம்ங்கிறது அங்காங்கமா அழகா இருக்கிறது. அதே லாவண்யம்ங்கிறது திருமேனி முழுக்க அழகா இருக்கிறது. ஒன்னுத்துக்கு சமுதாய சோபைன்னு பேரு, மற்றொன்னுக்கு அவயவ சோபைன்னு பேர். தனித்தனியா அவயவங்கள் அழகா இருந்தா அவயவ சோபை, முழுவதுமா நன்னா இருந்தா சமுதாய சோபை. புற்றரவல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட. இப்ப இந்த பாசுரத்தை பார்த்தீர்கள் என்னால் விடிந்ததற்கு அடையாளம் இல்லை. கீழே 6ஆம் பாட்டு 7ஆம் பாட்டு 8ஆம் பாட்டு விடிந்ததற்கு அடையாளம் இருந்தது. துமணி மாடத்து நோத்து சுவர்க்கம் விடிந்ததற்கு அடையாளம் இல்லை. அதை போல இந்த பாசுரத்திலையும் விடிஞ்சத்துக்கு அடையாளம் இல்லை. பறவைகள்லாம் சத்தம் போடுறதே, நாம கறக்கிற அதாவது கடைகிற ஓசை கேட்கிறதே, நம்ம கையில போட்டு இருக்கிற வளையெல்லாம் சத்தம் கேட்கிறதேன்னு ஒண்ணுமே இந்த இடத்துல சொல்லலையோ இல்லையோ. அதனாலே புற்றரவல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து. உள்ள இருக்கிறவ சொல்லுகிறாள், நமக்கு என்ன இப்ப அவசரம், எங்க செல்ல வேண்டும், நாழி ஆகிவிட்டதான்னு கேட்கிறாள். சுற்றத்து தோழிமார் எல்லாரும், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய தோழிமார்கள் அனைவரும் நின்முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட, உன் வீட்டு முற்றத்துல வந்து அமர்ந்து கொண்டு பகவான பாடணுங்கிற ஆசையோட வந்திருக்குமே, நீ எழுந்திருந்து வர வேண்டாமோ? இந்த பெண்ணனுடைய முற்றம் ரொம்ப பெருமை வாய்ந்த முற்றம். என்னான்னு கதை சொல்லச்சே நாளை பார்ப்போம். இப்போதைக்கு முற்றம் உயர்ந்ததுன்னு ஞாபகம் வச்சுங்கோ. எப்படி திருக்கோவலூரே மிருகண்டு மகர்ஷியினுடைய ஆசிரமத்தின் இடை கழியால் ஆழ்வார்கள் 3 சேர்ந்து 4000 பிறந்ததோ, அதே போல இவள் வீட்டினுடைய முற்றம் ரொம்ப முக்கியமான முற்றம். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட. முகில் மேகம், மேகவண்ணம்னாலும் முகில்வண்ணன்னாலும் மேகசியாமன்னாலும் அர்த்தம் அதேதான். முகில்வண்ணன் பேர் பாட, பகவானுடைய திருநாமங்களை பாட. சிற்றாதே, துளி கூட திரும்பி படுக்காதே, பேசாதே, நாங்க கூப்பிடுறதுக்கெல்லாம் மறுமாற்றம் பதில் சொல்லாதே, சிற்றாதே பேசாதே இருக்கியே ஏன்? ஆண்டாளே பதில் சொல்லிட்டா, செல்வ பெண்டாட்டி நீ சீமாட்டி பேசுவியா, திரும்புவியா, பேசுவியா? நாங்கள்லாம் சாமானியப்பட்ட பெண்கள், நீயோ பெரிய கோவலனுடைய பொற்கொடியாக இருக்கிறார். அவரிடத்துல கற்றுக்கறவை கணங்கள் பல உள்ளன. அப்ப நாங்க கூப்பிட்ட குறைக்கெல்லாம் நீ பதில் பேசுவியா? சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, நீ எத்துக்குறங்கும் பொருள், நீ எது பொருளுக்காக உறங்குகிறாய், இன்னும் எது நடக்க வேணும்னு காத்து கொண்டு கிடக்கிறாய். நாங்கள் வரவில்லையா? கண்ணன் பாசுரத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தயாரா இல்லையா? உன் உள்ளத்துல தான் கண்ணனை பாடணுங்கிற ருச்சி இல்லையா? அனைத்தும் இருக்கும் போது ஏதற்கு காத்திருக்கிறாய்? நீ எது பொருளுக்கு ஒருங்குகிறாய்? எழுந்திருந்து வான்னு கூப்பிட்டது இன்றைய பாசுரம். அப்ப கோவலர்தம் பொற்கொடியேன்னு இன்று அழைத்தாள். இந்த கோவலர்தம் பொற்கொடிக்கு முன்பாகவே ஏற்கனவே சுவர்க்கம் பூகுன் அம்மனாயின்னு ஒருத்திய கூப்பிட்டுருக்காளோ இல்லையோ, அவ ஸ்வர்கானுபவம் பண்ணிட்டு இருக்கிறவள். இவள் செல்வ பெண்டாட்டி. ஸ்வர்கானுபவம் பண்றது தானே செல்வமா இருக்கணும். ஆனா அவளை செல்வ பெண்டாட்டின்னு கூப்பிடல, இவளை கூப்பிடுறாள்னா செல்வமெல்லாம் ஸ்வர்கானுபவம் ஆயிடாது. ஸ்வர்கானுபவம் செல்வமும் அல்ல, ரெண்டும் இல்லைங்கிறதுக்காகத்தான் தெரிவிக்கிறார். ஸ்வர்கானுபவம்ங்கிறது இந்த இந்திரனுடைய அனுபவத்தை பற்றி சொல்லாமல் ஸ்ரீ கிருஷ்ணானுபவத்தையே குறிக்கிறார்னு கொள்ள வேண்டும். ஆக சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, நீ எத்துக்குறங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய் என்பது இந்த பாசுரம். ஆக நேற்றைய பாசுரத்தை முதல்ல அனுபவிச்சுட்டு
பிற்பாடு இன்றைய பாசுரத்துக்கு வருவோம். நேற்று நோற்று சுவர்க்கம் பூகுன்ன அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். சுவர்க்கம் பூகுன்ன அம்மனாய் சொர்க்கானுபவம் பண்ணி கொண்டிருப்பவளே. வியாக்கியாத்தா ரொம்ப ஆச்சரியமான ஒரு வரி தெரிவிக்கிறார். ஒரு வரி தான் இருக்கு, கொஞ்சம் நிதானமா அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்றேன். கொஞ்சம் சூக்ஷ்மமான அர்த்தம் நிறைந்த பாசுரம். இந்த ரெண்டு பாசுரத்திலையுமே நிறைய சாஸ்திரார்த்தங்கள் உண்டு. துமணி மாடம் பாசுரத்திலேயும் அதே நோற்றுச்சுவர்க்கம் பாசுரத்திலேயும் சாஸ்திரம் உபனிஷத்தினுடைய அர்த்தங்களை வைத்துள்ளார். ஆனந்தம் பிரம்மணோ வித்மான்கிற சாஸ்திரத்தின் அர்த்தத்தையும் ஏஷ ஹேவானந்தயாதிங்கிற உபனிஷத் வாக்கியத்தின் பொருளையும் இந்த ரெண்டையும் தான் ஆண்டாள் இந்த ரெண்டு பாசுரங்களே சொல்லுகிறாள். என வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழ் ஐயைந்து மைந்தொல்யோ. வேதமனைத்துக்கும் இது வித்தா, வேதமனைத்துக்கும் இது வித்தா இருக்க முடியாது. ஏன்னா இதை வித்தாக கொண்டு வேதம் பிறக்குமா? வேதம் அனாதி ஆயிடுச்சே. அப்ப வேதமனைத்துக்கும் வித்து நேரு சொல்றாருன்னா, வேதம்ங்கிற பெரிய மரம், அந்த மரத்துல எத்தனையோ பழங்கள் பழுத்திருக்கு, காய்ச்சிருக்கு. அதுல இருந்து விதைகள் விழுமொல்லியோ. ஒரு மரம் வளர்ந்து அதுல பழம் பழுத்து பழத்திலேருந்து விதை விழுந்தால் அப்ப அதே விதையிலேருந்து மறுபடியும் அந்த மரம் முளைக்கலாம் இல்லையோ. அதை போல வேதம்ங்கிறது சதசாக்கையாக பருத்திருக்கிற பெரிய மரம். அந்த மரத்தினுடைய கருத்துக்கள் எல்லாம் விதையா இருக்கு. அதுதான் திருப்பாவை. அப்ப இதே திருப்பாவையிலிருந்து மறுபடியும் அந்த மரம் முளைக்க போறது. ஆனா தமிழ்ல முளைக்க போறது. ஏற்கனவே சம்ஸ்கிருதத்துல முளைச்சிருந்தது. அதன் அர்த்தங்கள் அத்தனை விதையா எடுத்து அப்ப வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழ் ஐயைந்து மைந்து. சாஸ்திர அர்த்தத்தை தான் பெரியாழ்வார் தன் திருவுள்ளத்திலே தேக்கி ஆண்டாளுக்கே பண்ணி பண்ணி சொல்லி கொடுத்தார். அவ்வர்த்தம் ஆண்டாள் உள்ளத்தில் இருக்கவே ஒரு பக்கம் சாஸ்திரத்தின் அர்த்தம், மற்றொரு பக்கம் கிருஷ்ணானுபவம். இந்த ரெண்டு சேர்ந்துடுத்துனா தான் நமக்கு அனுபவிக்கிறாப்புல இருக்கும். கசப்பு மருந்தா உபனிஷத்து கொடுத்துட்டே இருக்கும். அதை எப்படி நாம சாப்பிட்றது? அதுக்கு நல்லா சக்கரை தடவினோன்னா தானே நம்மால சாப்பிட முடியும். அப்ப சக்கரை தடவப்பட்ட நல்ல மருந்து தான் திருப்பாவை. இதுல கசப்பு இருக்காது. ஆனா அர்த்தம் அங்கங்க ரொம்ப ஆழமாக ககனமாகத்தான் இருக்கும். ஆனந்தம் பிரம்மணோ வித்வான்கிற வாக்கியம், ஏஷ ஹேவானந்த யாத்திங்கிற வாக்கியம், இந்த ரெண்டும் தூமணி மாடம் நோற்றுச்சுவர்க்கம் பாசுரத்திலே விளக்கப்பட்டுள்ளன என்று வியாக்கியாத்தா தெரிவிக்கிறார். அப்படின்னா என்னதுனால், நோற்றுச்சுவர்க்கம் பூகுன் நம்மனாய், நோன்பு நோற்று சொர்க்கானுபவம் பண்றவளே. இங்க சொர்க்கானுபவம்ங்கிறது போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அனுபவிச்சுட்டு திரும்பி வந்துடுவோமே, அந்த சொர்க்கானுபவத்தை சொல்லவே இல்லை. யஸ்துவயா சஹசஸ்வர்கா நிறையோ யஸ்துவயா வினா இதிஜானன் பராம் பிரீத்திம் கச்ச ராமமயா சக. சீதை ராமனிடத்திலே தெரிவிக்கிறாள். ராமன் கைகையனுடைய வரத்துக்கு தகுந்து காட்டுக்கு ஏக வேண்டும். ஒருத்தரிடத்திலே ஆசுருண்டு புறப்படுறார். கௌசல்யாந்தபுரத்துக்கு போனா அவதை எதிர்பார்க்கலே அதிர்ந்து போனாள். ராமா, நானும் உன்னோட கூட வந்துடுறேன் என்று பிடிவாதமாக சொன்னாள். இல்லை கௌசல்யே, நீ நாட்டில் இரு. கைப்பிடித்த கணவன் இருக்கும்போது விட்டு விட்டு பிள்ளையோட வருவது ஸ்திரீ தர்மம் ஆகாது. அதை நம்ம மனு பகவான் சொல்லவில்லை. நாம் எல்லாரும் மனுகுலத்திலே பிறந்தவர்கள். இக்ஷ்வாகு அவர் தகப்பனார் மனு, அவர் தகப்பனார் சூரியன். ராமனுடைய வம்சம் ஒன்றும் சாதாரணப்பட்ட வம்சம் கிடையாது. பிரம்மா, அவரிடத்திலே ஆத்ரி வசிஷ்டர் முதலான ரிஷிகள் எல்லாம் பிறக்கிறார்கள். அப்புறம் அதிதி காஷ்யப்பர்கள் பிறக்கிறார்கள். சூரிய தேவன் பிறக்கிறான். சூரியனுடைய குமாரர் மனு, மனுவனுடைய குமாரர் இக்ஷ்வாகு, இக்ஷ்வாகுவனுடைய 35வது ராஜாவாகத்தான் ராமன் பிறந்தார். இவ்வளவு நாட்களாக நாம் மனு தர்ம சாஸ்திரத்தை விடாமல் பாதுகாத்து வருகிறோம். தாயே, நீ அதை கொலைத்தாய்ங்கிற பேர் வரக்கூடாது என்ன அவளிடத்துல உபதேசித்து சமாதானம் பண்ணிட்டு ராமன் விடபெற்றுன்னு புறப்பட்டுட்டார். அவளும் சரின்னு கைகாலால் மீண்டு திரும்பி வந்து அமிர்தம் பிரார்த்தையானஸ்து தத்தே பவது மங்களம். எப்படி அமிர்த கலசத்தை எடுக்க போன கருடனுக்கு அவன் திருத்தாயார் வினத்தை ஆசீர்வாதம் பண்ணினாளோ ராமா, அதப்போல் உனக்கும் ஆசீர்வாதம் பண்ணுகிறேன், எடுத்த காரியம் சித்திக்கட்டம், போயிட்டு வா என்று கௌசல்யை அனுமதி கொடுத்துட்டா. அங்கிருந்து அடுத்து சீதையோட அந்தப்புறத்துக்கு வந்தார். சீதே, ஜாகிரதையாக பிள்ளைகளை பார்த்துக்கோ. தாயார் தகப்பனாரு மாமியார் மாமனார் நினைச்சுக்காதே, தாயும் தந்தையுமாக நினைத்துக்கொள். நான் போயிட்டு வரேன் ராமன் பேசினார். சீதை சொன்னா, நான் எப்படி ராமா பார்த்துக்கிறது? வேற யாரையான் தான் நீ வைக்கணும். நீ பார்த்துக்காம 6 மாமியார் மாமனாரை பார்த்துப்பா, நான் தான் கூட வந்துட்டு போறேனே அப்படின்னு அவர்களை எப்படி பார்த்துக்கிறது? நான் கூட வரப்போகிறேன்னு சீத்தை சொல்ல, இல்லை காடு சுடும் சீதே, காட்டோட கஷ்டம் உனக்கு தெரியாது. புலி சிங்கம் கரடி பட்டினி நிறையா இருக்கும், தூக்கம் வராது, எங்கேயான யுத்தம் வந்துவிடலாம், ராட்சச அசுரர்கள் இருக்கலாம், வேண்டாம்னு ராமன் எத்தனையோ மறுத்து பார்த்தார். சீத்தை கேட்கறதா இல்லை. கிம் துவாமன்யத வைதேகா பிதாமே மிதிலாதிபா ராம ஜாமாதரம் பிராப்திய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். ராமா, என்னுடைய தந்தை உன்னை பத்தி என்ன நினைச்சுப்பாருன்னு யோசிப்பார். கிம் துவாமன்யத வைதேகா, வைதேகா விதேகராஜன் ஜனகன், பிதாமே மிதிலாதிபா மிதிலா தேசத்தையே ஒரு குடைக்கு கீழே காத்து வந்தானே ஜனகன், அவன் உன்னுடைய இந்த செயலை நினைத்தால் என்ன நினைப்பன்?
ஒரு ஆண் உடை உடுத்திய பெண்ணுக்கு பெண் கொடுத்து ஏமாந்து போனோம்னு நினைப்பன். இந்த நினைவு வேண்டாராமா? புருஷோத்தமனான ராமனை பார்த்து நாரீனாம் உத்தமா வது, ஸ்திரீ சொன்ன வார்த்தை சீத்தை சொன்னது. ஒரு ஆண் உடை உடுத்திய பெண்ணுக்கு பெண்ணை கொடுத்துட்டாராம். ராமனை பார்த்து அதை போல கேலி பண்ணிவிட்டா. ராமன் அப்பவே மனசுல நன்னா என் நெஞ்சகம்பால் சுவர் வரி எழுதி கொண்டேன்னு ஆழ்வார் சொன்னாப்புல எழுதினு விட்டார். இந்த பெண்ணை இந்த வார்த்தையை மாற்றணும். ஒரு வார்த்தை சட்டுன்னு நம்மளை பார்த்து சொல்லிட்டாளோ இல்லையோ, இவள் இந்த வார்த்தையை மாற்றணும் ரொம்ப பிரயத்தனப்பட்டு 14,000 பேர் கரதூஷணாதிகளை தனியொருவனாக ராமன் போய் ஜெயித்து வந்தான். திருமேனி முழுக்க ரத்தமா ஓடுறத சீதை காண்கிறாள். அப்ப பார்த்துட்டு முன்னாடி சொன்ன வார்த்தையை மாத்தின்றாளாம். ராமா நீ புருஷோத்தமன் தான், ஏற்கனவே நான் தான் தப்பா நினைச்சுனுட்டேன்னு. அது ஒரு பக்கம் கதை இருக்கட்டும். இப்ப நாம விட்ட இடத்துக்கு வருவோம். கிம் துவாமன்னத வைதேகா பிதாமே மிதிலாதிபா ராம ஜாமாதரம் பிராப்பிய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். என்னுடைய தந்தை ஒரு நாட்டையே தன் தோளுக்கு கீழே அடக்கி வைத்திருந்தார். ஆனால் அவருடைய மருமகன் கைப்பிடித்த ஒரு மனைவியை கூட விட்டுட்டு போயிட்டான்னா அவர் எவ்வளவு வருத்தப்படுவர். ராமா அதை போல செயலை செய்யாதே, வேண்டாம் கூட கூட்டின் போ என்று சொன்னாள். ராமன் அதுவும் கேட்கறதா இல்லை. கடைசியா சரி நீயோ பிடிவாதமாக சொல்லுகிறாய், ஒன்று சொல்றேன் கேள். நான் பிறந்த நாள் தொடங்கியே இந்த வனவாசத்துக்கு தயாராத்தான் இருந்தேன். இப்போ ஒண்ணு எனக்கு புதுசு இல்லை இது. நான் பிறந்த உடனே ஜோசியக்காரர்களை கூப்பிட்டு எங்க தகப்பனார் பார்த்தார். பெண்ணு நல்ல சக்கரவர்த்திக்கு வாழ்க்கைப்படுவள், குணவதியாக இருப்பள், எல்லாத்தையும் எழுதினவர். ஆனா கொஞ்சம் காலத்துல வனவாசம் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு அப்பவே எங்க ஜோசியக்காரர் சொல்லி வைத்தார். இடி விழிந்தா போனேல் ஆனால்னு வா யோசியம் எழுதிட்டு இருக்கு. அவ பலன் சொல்லிட்டே வரா பாருங்க. இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், இது நல்லா சொல்லிட்டே வர நம்ம கேட்டுட்டே இருப்போம். ஆனால் நம்ம வாயில வந்துடுத்துனா போச்சு, அதுக்கப்புறம் என்னமோ இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை போல ஆனால்னு சொன்ன உடனே ஜனகன் பயந்து போட்டார். ஏன் என் பெண்ணுக்கு என்ன குற்றம்? ஒரு குற்றம் இல்லையே. வனவாசம் நடுவுல கொஞ்ச நாள் இருக்கும். சீதை இப்ப ராமனிடத்துல சொல்றா, அந்த வார்த்தை கேட்ட உடனே ராமா நான் மூட்டை கட்டி வச்சுட்டேன் தெரியுமோ. அவர் எப்ப அப்பவே சொன்னாரோ மூட்டை தயாரா வச்சுருக்கேன். அதனால எனக்கு ஒன்றும் புசிச்சு இல்லை. இப்போ நான் முன்னாடி போறேன். மிருத்னந்தி குஷகண்டகான், நீ நடந்தால் உன் திருவடிகளுக்கு குத்திராப்பல பல முள்ளு இருக்கும். நான் முன்னாடி போய் முள்ளு கல்லு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். உன்னுடைய தாமரையன்ன பொன்னடியை கொண்டு நீ நடந்து வரலாம். நான் முன்னாடி போறேன். கச்சதாத்த மயாசுகம், என் பின்னாடி நீ வாழ்நாள் அவள். ராமன் பார்த்தார், பின்னாடியே நீ வரவாண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் நீ வேற முன்னாடி போட்டு என்ன பின்னாடி வான்னு சொல்றியே, இது என்ன பேச்சுன்னு ராமன் கேட்டான். சரி ராமா நீ பிடிவாதமா சொல்ற, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லிட்டு போ. சொர்க்கம்னா ஏது, நரகம்னா ஏது? நீ திருப்பி திருப்பி சொல்றியே, நரகத்தை போல காடு சுடும்னு சொல்லுகிறாய். சொர்க்கம் நரகம் சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு போ. ராமனுடனே பெரிய உபன்யாசம் ஆரம்பிச்சிட்டார். விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் இடத்துல எவ்வளவு காலக்ஷேபம் பண்ணியிருப்பேன், இந்த வார்த்தைக்காக எனக்கு அர்த்தம் தெரியாது. சொர்க்கம்னா புண்ணியசாலிகள் போகிற பூமி, நரகம்னா பாபம் பண்ணவா போகிற பூமி. சொர்க்கத்துல நல்ல நரம்பாதிலோத்தமா உருச்சி மேனகா எல்லாம் பாட்டு கச்சேரியா இருக்கும், நாட்டு கச்சேரியா இருக்கும், கேட்டுட்டே இருக்கலாம். நரகத்துக்கு போனா தஹா பச்சை ரெண்டே வார்த்தை தான் காதல விழும். வெட்டு கொளுத்து தளிக பண்ணு, இது மட்டும்தான் காதல விடும். காய்கறி இல்லை நம்மள. அதனால வெட்டு கொளுத்து தளிக பண்ணுன்னு அண்ணா கொதிக்க விட்டுட்டே இருப்பா. இதுதான் நரக அனுபவம். ரூரு நரக்கம் இருக்கு, அசித்த பத்திர நரக்கம் இருக்கு, தாள நரக்கம் இருக்கு, எத்தனையோ நரக்கங்கள், 28 நரக்கங்கள் இருக்கு. ரொம்ப பெரிய காலக்ஷேபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ராமன். சீதைக்கு சிரிப்பு வந்துடுத்து. நம்ம தெரியும்னா தெரியும்னு சொல்லியிருக்கணும், தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு சும்மா இருந்திருக்கலாம். தெரியும் நினைச்சுண்டு தப்பு தப்பா அர்த்தம் சொல்லிட்டு இருக்கப்பர். நீ என்ன தெரியுமா திருப்பி கேள்வி கேட்டிருக்கணும். சொர்க்கம்னா என்ன, நரக்கம்னா என்ன நான் கேட்ட உடனே யார் அபிப்பிராயத்தாலேன்னு நீ கேட்டிருக்கணும்மா. எல்லாருக்கும் சொர்க்க நரக்கம் ஒன்றாக இராது. வாசல்ல ஒருத்தர் பார வண்டி இழுத்துட்டு இருக்கார் பாருங்க, அவரை பார்த்து உனக்கு சொர்க்கம் எது நரக்கம் எதுன்னு கேளுங்க. இந்திரபட்னம் பூஹு புவஹா சுவஹா இதெல்லாம் அவர் பேசுவார். அதெல்லாம் என்னதுன்னே அவருக்கு தெரியாது. இன்று சோறு கிடைத்தால் சொர்க்கம், அது கிடைக்காத அளவுக்கு வேலை இல்லாத படுத்துன்னா நரகம். இவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். இதே ஒரு நல்ல கச்சேரி, இப்போ மாதம் மார்கழி மாதம் எல்லாரும் கச்சேரி பண்ணிட்டு இருக்கிற மாதம், ஏன் உபன்யாச காலையும் சேர்த்துப்போம். எல்லாம் உபன்யாசம் நடந்துட்டு இருக்கிற மாதம் சொல்லி ஒரு இடத்துல உபன்யாசம், 2 இடத்துல உபன்யாசம், நடுவில் சதஸ்ன்னு கூட்டின்னு போடுவா. தொண்டை ஜாகிரதையாக இருக்கணுமே, இல்லைன்னா நடுவில் போயிடுத்துன்னா உபன்யாசகன்னு கஷ்டத்தை விட கேட்கறவாளுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் ஏதோ நல்லா சொல்றதா நினைச்சுன்னு சொல்லிட்டே இருப்பார். அந்த தொண்டையிலேருந்து என்ன வருதுங்கிறது உங்க காதல ஒழுங்கா வேணும் இல்லையோ. அதனால எங்களை போல இருக்கிறவாளை எது சொர்க்கம்னு கேட்டால் 30 நாளும் தொண்டை கட்டாமல் இருந்தா சொர்க்கம், தொண்டை கட்டிப்படுத்தினா நரக்கம். இவ்வளவுதான் நம்ம பொறுத்த வரைக்கும். ஆழ்வார்களிடத்துல எது சொர்க்க நரக்கம்னு கேட்டால் பகவத் பிராப்தி ஏற்பட்டால் சொர்க்கம், பகவத் பிராப்தி ஏற்படலைன்னா நரக்கம். ஆழ்வார் பொறுத்த வரைக்கும் நரக்கம்னா சம்சாரமே நரக்கம். நாம இந்த லோகத்தை ஓஹோ நினைச்சுட்டு இருக்குமே, இந்த பூமண்டலத்திலேயே நரகத்தை நகுநெஞ்சேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். நான் அவர் அபிப்பிராயப்படி வேறு. தாமா இப்ப நீ ஏன் அபிப்பிராயம் கேட்டிருக்கணும்.
உன் அபிப்பிராயப்படி சொர்க்கம் ஏது நரக்கம் ஏதுன்னு கேட்டிருந்தியானா நான் அப்ப பதில் சொல்லியிருப்பேன். அதையும் கேட்கல, தப்பு தப்பா வேற சொர்க்க நரகத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அப்ப சீத வேடிக்கையா சொன்னார். நல்ல 3 மணி நேரம் சங்கீத கச்சேரி நடந்தது. தோடி ராகம் ஆச்சரியமா வித்வான் பாடினார். முடிஞ்ச உடனே பின்னாடியிலேருந்து ஒருத்தர் எழுந்திருந்து, சாமி கல்யாணி ரொம்ப நன்னா பாடினீர், கொஞ்ச நாள் தோடி பாடுமேன்னு அவர். அப்படின்னா அவருக்கு கல்யாணியும் தெரியாது தோடியும் தெரியாதுன்னு அர்த்தம். 2 பாகமும் தெரியலன்னு அப்படித்தான் பேசுவார். அப்போ சொர்க்க நரக சப்தத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சு பேசியிருக்க வேண்டாமா? சீதை பதில் சொல்லுகிறாள், யஸ்த்வயா சஹசஸ்வர்கா நிறையோ யஸ்த்வயா வினா இதிஜானன் பராம் பிரீத்தின் கச்சராம மயாசக. ஹே ராமா, என் பின்னால் வா, இப்போ பதில் சொல்றேன் கேட்டுக்கொள். உன்னோட கூடியிருந்தால் சொர்க்கம், உன்னை விட்டு பிரிந்திருந்தால் நரக்கம். நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானே தவிர, நீ காடு சுடும்னு சொன்னாய், நின் பிரிவினும் சுடுமோ காடு, உன்னை விட்டு பிரிந்தால் நாடே சுட போகிறதே ராமா. அப்ப இவர்கள் பாஷப்படி சொர்க்கம் எது? இந்திரப்பட்ன சொர்க்கம் இல்லை, ராமானுபவம் கிருஷ்ணானுபவம் சொர்க்கம். அதனால சிவர்க்கம் பூகுன்னு அம்மனாய்னு சொன்னா ஒரு சொர்க்கத்தை பத்தி பேசுறா போல் இருக்கு, நம்ம தப்பா அர்த்தம் பண்ணிடக்கூடாது. மற்றொன்று, இப்ப ஏகாதசி உற்சவம் வந்துட போறது பாருங்க, சொர்க்கவாசல்ங்கிற அளவு, அது ஒரு தவறான பேச்சு. சொர்க்கத்துக்கு நம்ம கோவிலுக்கும் ஒரு சம்பந்தமுமே இல்லை. அதுக்கு போக வேண்டாங்கிறதுக்காகத்தான் இத்தனை சாஸ்திரமே எழுதி வச்சிருக்கிறது. அது போறவாழ நன்னா வெய்யரார் கண்ணன். வேத வாதரதாக பார்த்த நானியதஸ்தீதி வாதினா, வேதம் பூர்வ பாகத்தை படிச்சுனுட்டு சொர்க்கம் போறதை தவிர மற்றொன்று கிடையாதுன்னு பேசிக்கிறான் அர்ஜுனா. இதெல்லாம் பூத்தா போலே காய்க்காது பழுக்காது, என்னை அடைவதுதான் நீங்காத இன்பத்தை கொடுக்குமே தவிர சொர்க்கத்துக்கு போனா திருப்தியா இருக்கலாமான்னா வேடிக்கையா சொன்னார்கள். சொர்க்கேபி பாதபீதஸ்ய க்ஷைஷ்ணோ நாஸ்தி நிர்வൃத்தி. சொர்க்கத்துக்கே போய் அனுபவிச்சுட்டே இருக்கிறதுங்கிறது இன்னும் கொடுமை, இந்த ஊரே தேவலேன்னார். ஏன்னா அந்த ஊர்ல போனா ஓஹோ அனுபவம், ஆனா அந்த அனுபவம் எப்ப முடிஞ்சு போடுமோன்னு பயந்துட்டே அனுபவிச்சுட்டு இருக்கணும் பாருங்க. அதுக்கு சுமாரா இருக்கிற இந்த ஊர் அனுபவமே தேவையில்லையோ இல்லையோ. அதனால ஆண்டாளை பொறுத்தவரை, கோபிமார்களை பொறுத்தவரை ஸ்ரீ கிருஷ்ணானுபவமே சொர்க்கானுபவம். அப்ப சிவர்க்கம் பூகுன்னு நம்மனாய் சொர்க்கானுபவத்தை பண்ணிட்டு இருக்கிறவளே. வியாக்கியாதா ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்தார். கண்ணனை நம்மோட சேரக்கூடாதுன்னு ஊர்க்காரர்கள் பிரிச்சு விட்டுட்டா, அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து பேசி முடிவு பண்ணிட்டோம், காலங்காத்தால எழுந்திருக்கணும், நீராடணும், நெய் உண்ணக்கூடாது, பால் உண்ணக்கூடாது, மார்கழி நோன்பு நோக்கணும், இது எல்லாத்தையும் பண்ணப்புறம் பகவான் பலனா கிடைப்பர், நாம் எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணும்னு பேசியிருந்த முல்லையோ. ஆனா வேலையை ஆரம்பிக்கிறச்சே இது எதையுமே இவ பண்ணவே இல்லை, உடனே கிருஷ்ணானுபவத்தில் ஈடுபட்டுட்டா. அது எப்படின்னு தான் இவளுக்கு தெரியல. இப்போ இவ எதுவும் செய்யவே, இவா பண்ணிட்டு இருக்கா. இவ கார்த்தால எழுந்திருந்தது, நீராடினது, ஒருத்தரையா கூப்பிட்டுக்கிறது எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அது ஒண்ணுமே அவ பண்ணவே இல்லையா. அப்ப நாங்கள் நோன்பு நோற்று பெற வேண்டிய கிருஷ்ணானுபவத்தை நீ நோற்காமலே பட்டு இருக்கிறாயே, எப்படி? அவ்வளவு பாக்கியசாலினி நீ. என்ன நோற்று சுவர்க்கம் பூகு நம்மனாய்னு சொல்லும் போது நாயனார் வியாக்கியானத்துல தெரிவிக்கிறார், பெரியவாச்சான் பிள்ளையும் சாதிக்கிறார், நோன்பின் பலத்தை நோற்காமலே கைவந்திருக்கிறாள் ஒருத்தி எழுப்புகிறார்கள். நோன்போட பலம் இவளுக்கு கிடைச்சுடுத்து, ஆனா நோன்பு மட்டும் நோற்கவே இல்லை. அப்படி நோன்பே நோற்காமல் நோன்பின் பலம் கிடைச்சுடுமான்னா, இந்த இடத்துல நோன்புங்கிறது ஏது? சில சப்தங்கள்லாம் சொல்றேன், அதனுடைய அர்த்தத்தை நன்னா மனசுல வாங்கிக்குங்கோ. எழுதிக்கிறவா எழுதினுடுங்கோ, இல்லை நெஞ்சத்திலேயான எழுதிங்கோ. இங்க நோன்புன்னு சொல்லப்படுவது பக்தி. இந்த நோன்பு ஆண்டாளுக்கு நோன்புங்கிற பேர் இருந்தா கூட நாம பக்தி பண்றோங்கிறத தானே நோன்புன்னு சொல்லுகிறாள். பக்தி தானே நமக்கு சாதனம். பகவானை எது அடைவிக்கிறதோ, எது பலத்தோட நம்மளை சேர்த்து வைக்கிறதோ அதான் சாதனம். இப்ப பலம் கிருஷ்ணானுபவம், அதற்கு சாதனம் நோன்பு. அப்ப நோன்பு பக்தியினுடைய ஒரு அம்சம். பக்தியில எத்தனையோ செய்ய வேண்டும். நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும், திருவிளக்கிறைக்க வேண்டும், பிரதட்சணம் பண்ண வேண்டும், பகவானுக்கு பூ தொடுக்க வேண்டும், மாலை சமர்ப்பிக்க வேண்டும், பாசுரம் சொல்ல வேண்டும், திருவாராதனம் பண்ண வேண்டும், எல்லாம் ஒன்றொன்றுன்னு வச்சுங்க. அதுல ஓர் அம்சமாகிற நோன்பு நோத்தலை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நோன்பு நோற்று சாத்தியத்தை அடைய வேண்டும். நாம இந்த பக்தி பண்ணோம், இந்த பக்தியின் மூலமாக பகவான் அடைஞ்சுட்டோம், இப்படிங்கிற எண்ணம் சரியான எண்ணம். இது சாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற எண்ணம். ஆனா என்ன நடந்துட்டு, இப்போ நோன்பு நோற்காமலே நோன்பின் பலத்தை பெற்று விட்டாள். இவ நோன்பு நோற்கவே இல்லை. பாட்டே இப்பதானே 10 பாட்டாயிருக்கு. இவ வீட்டு வாசலுக்கே இப்பதானே வந்திருக்கா. அப்ப இன்னும் பக்தியே பண்ணலையே. அப்ப பண்ணாமலே இவளுக்கு பலம் மட்டும் கிடைச்சு கொடுத்தா, பகவத் பிராப்தி ஏற்பட்டு போயிட்டான்னா, இப்ப இந்த 2 பேருடைய எண்ணத்தையும் சொல்றார். இந்த 2 பேருடைய எண்ணம் என்னன்னு நேத்திக்கு ஒரு பாதி சொல்லியிருக்கேன். அதனுடைய மிச்ச பாதி இப்ப தெரிவிக்கிறேன். ஏன்னா 2 பாட்டுமே தூக்கத்தை வர்ணிக்கிற பாசுரம்னு சொன்னேன் இல்லையோ. தூக்கம்னு சொன்னா சரணாகதி பிரபத்தி, நாம் செய்வதற்கு ஒண்ணுமில்லை என்ன நினைக்கும் சரணாகதி தூக்கம். அப்ப இந்த பெண் அந்த நிலைமையில இருக்காள்னா, உள்ள இருக்கிறவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? நேற்றுக்கு பார்த்தோம், அபிமத லாபம் அவனானே யானால், நாம எதை ஆசைப்பட்டமோ அதை கொடுக்க போறது அவனானால் நாம் எதற்கு துடிக்க வேண்டும்? இதைத்தான் பேரு தப்பாதுன்னு துணிந்திருக்கைன்னு நேற்றுக்கு பார்த்தோம். அப்ப வெளியில இருக்கிறவா என்ன சொன்னா,
பிராபியம் புருஷார்த்தம் அடைந்து அனுபவிக்க வேண்டியது அவரானால் எப்படி தூங்கிட்டு இருக்க முடியும்? துடிக்க வேண்டாமோ இப்படின்னு வெளியில இருக்கிறவா சொல்றா. அது பேற்றுக்கு துவரிக்கைன்னு 2 வார்த்தை பார்த்தோம். பேரு தப்பாதென்னு துணிந்திருக்கை, பேற்றுக்கு துவரிக்கை, இந்த 2ம் பார்த்தோம். இப்போ இவர்களுக்கு ஏது உபாயம்? உபாயத்துல இவா எண்ணம் என்னமா இருக்கு? நம்முடைய சம்பிரதாயத்துல பிரபத்தின்னு சொல்லுகிறோமே, சித்தோபாயம்னு சொல்லுகிறோமே, அதன் அர்த்தத்தை இந்த பாசுரத்துல எவ்வளவு அழகாக விளக்கியுள்ளாள் நாம பார்க்கலாம்.